நல்லா குக் பண்ணிருக்க வேண்டிய படத்தை ஜானவி கையில ஃபர்ஸ்ட் ஒரு கட்டையை கொடுத்தாருல காட்டை எரிக்கிறதுக்கு, இல்ல சேலையை சுத்தி தீய வச்சு படத்தை அந்த கட்டையில குக் பண்ணி இருந்திருப்பாரு போல. அதான் பயங்கர ஃபயருக்கு காரணம். படம் போட்டோன்னே சுமார் 35-40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜானவியோட கவர்ச்சி என்ட்ரி. இப்படி நான் ஷூட்டிங்ல ஜானவியோட போர்ஷன் எடுக்கும்போது டைரக்டர் ஆக்ஷன் கட்டு சொல்றாரோ இல்லையோ, நம்ம அசுரன் படத்துல வர்ற மாதிரி சரி கலட்டு அப்படின்னு தான் சொல்லுவாரு போல. வேறுபட்ட கவர்ச்சி காட்சி. இந்த பசங்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, உன் ஆம்பிஷன் என்ன, நீ யாரு மாதிரி ஆகணும்னு. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன், நான் பெட்டி மாதிரி ஒரு பெரிய அத்லெட் பிளேயர் ஆகணும்னு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் என்னன்னா, பெட்டி மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு. சரி பின்னா திரும்பி பாப்பேன்னு பார்த்தா இன்னொருத்தன் என்னன்னா, பெட்டி மாதிரி பெரிய பாக்ஸர் ஆகணும்னு. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவோட என்ட்ரிக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ரொம்பவே பில்டப் கொடுக்கறது வழக்கம் தான். இல்லையும் தெலுங்கு சினிமாவை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா நம்ம ஹீரோயின் ஜானவி நம்மளை எப்படா காட்டுவாங்க, நம்ம எப்படா காட்டுவோம்னு ஒரு சீனுக்கும் வெயிட் பண்ணி கிளாமரை காட்டுவாங்க. ஓபன் பண்ணா மினிஸ்டர்ன்ற பேர்ல ஒருத்தன் வந்து தலைமையில ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. முன்னாடி நடந்த எந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்லயும் இந்தியா எந்த ஒரு பதக்கமும் வாங்கினது இல்ல. இந்தியாவோட நிலைமை ரொம்பவே பின்னடைவுல இருக்கு. சரியான நிர்வாகம் இல்ல, திறமைக்கேத்த பரிசும் இல்ல அப்படின்னு அங்க இருக்க பஞ்சாயத்துல மீட்டிங் நடக்க, கொஞ்சம் எல்லாரும் ஹிஸ்டரிய திரும்பி பாருங்க. வரலாறு தானே இப்பவே சரி கட்டி ஆகணும், அப்படி இல்லைன்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்தியால எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் தேடி உள்ள கொண்டு வரணும். போங்க ஊரா தெருவா தேடி எல்லா டேலண்ட்ஸை பிடிச்சிட்டு வாங்க, அடுத்த மீட்டிங்ல சந்திப்போன்னு இந்த மினிஸ்டர் ஆர்டர் போட, அப்புறம் தான் கூட்டங்களை இது அதுல இருந்து ஒரு ஆபீசரு ரேண்டமா ஒரு ஊருக்கு போறாப்புல. அப்படி போக சொல்ல அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாப்புல. அவங்களும் ஆர்வமா வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான். இப்பதான் ஹீரோக்கான பில்டப்போட முதல் அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்ல இருந்து வந்த ஆளு இந்த பசங்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, உன் ஆம்பிஷன் என்ன, நீ யாரு மாதிரி ஆகணும்னு. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன், நான் பெட்டி மாதிரி ஒரு பெரிய அத்லெட் பிளேயர் ஆகணும்னு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தன் என்னன்னா, பெட்டி மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு. சரி பின்னா திரும்பி பாப்பேன்னு பார்த்தா இன்னொருத்தன் என்னன்னா, பெட்டி மாதிரி பெரிய பாக்ஸர் ஆகணும்னு. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னன்னு தெரியல எனக்கு. என்ன இவங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த துறையில எவனாவது ஜாம்பவான எடுத்துக்காட்டா சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் பெட்டின்னு ஒருத்தன் பேரையே சொல்றாங்களே, யாரா அவன்னு நம்மளுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி ஆரம்பிக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பெட்டினா யார் தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தனை இறக்குறாங்க. பொதுவா கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோவோட என்ட்ரிக்கு முன்னாடி ஹீரோவுக்கு ரொம்பவே பில்டப் கொடுக்கறது வழக்கம் தான். இல்லையும் தெலுங்கு சினிமாவை அடிச்சுக்கவே முடியாது. பெட்டி யார் தெரியுமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் பிளாஷ்பேக் ஆரம்பிக்க போறேன், எல்லாரும் என்னை பின்தொடருங்கன்னு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? பெட்டிக்கு இந்த ஊர்ல ஒரு அடையாளமே கிடையாது. இந்த ஊருக்கே மூல அடையாளம் கிடையாது. பெட்டிக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஏன் பெட்டி ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி ஒரு கிரிஞ்சு கதையை சொல்லிட்டு இருக்காப்புல. ஒரு கிரிஞ்சு கதையோட உச்சகட்டமா பெட்டி ஊருக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு போராடிட்டு இருக்காப்புல. இந்த படத்தோட கதையை எங்க இருந்து சுட்டிருக்கானுங்கன்னா, தங்கல் படத்துல இருந்து கொஞ்சம் மல்யுத்தம், அங்கஸ்தலம் படத்துல இருந்து கொஞ்சம் ஊரை காக்குறது, அகான் படத்துல இருந்து கொஞ்சம் கிராமத்துக்காக கிரிக்கெட் ஆடி போராடுவாங்க. இப்படி முக்களவும் மிக்ஸ் பண்ண ஒரு சம்பவம் தான் பெட்டி. இந்த பில்டப் கொடுக்குறவன் படத்துல பெட்டியோட சாகச செயல்களை சொல்லுவான்னு பார்த்தா சரண் ஜான்வியோட பண்ற இலும் சகசம் கூச்சமே இல்லாம இந்த ஆபீசர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் அதை வெக்கமே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி. படத்துல ஜானவியோட கிளாமர் இல்ல, ஜானவியோட கிளாமர்ல தான் படமே இருக்கு. இப்படியாப்பட்ட ஸ்கிரீன் பிளே இறை கவர்ச்சின்ற பேர்ல ஒரு ஆஃப் ஏரியா கொடுத்துருப்பாங்க ஜானவிக்கு. அதையும் அந்த பொண்ணு புழுக்கமா இருக்கேன்னு அப்பப்ப கழட்டி தூக்கி எரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் விதை போட்டது நம்ம தேவார படம் தான். படத்துல ஹீரோவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரோலு, ஊருக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், நேஷனல் லெவலுக்கு போகணும். அந்த ஹீரோவோட ரோலுக்கும் இந்த ஹீரோயினோட ரோலுக்கும் புள்ளிய அளவு கூட சம்பந்தமே இருக்காது. நம்ம ஹீரோவான ராம் சரண் வர்ற ஃப்ரேம் எல்லாம் பார்த்தா ஒரு கல்ட் கிளாசிக் படத்தோட ஃப்ரேம் எல்லாம் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் ராம் சரணை காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஜானவி நம்மளை எப்படா காட்டுவாங்க, நம்ம எப்படா காட்டுவோம்னு ஒரு சீனுக்கும் வெயிட் பண்ணி கிளாமரை காட்டுவாங்க. என்னடா படம் போட்டோன்னே சுமார் 35-40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜானவியோட கவர்ச்சி என்ட்ரி. இப்படி நான் ஷூட்டிங்ல ஜானவியோட போர்ஷன் எடுக்கும்போது டைரக்டர் ஆக்ஷன் கட்டு சொல்றாரோ இல்லையோ, நம்ம அசுரன் படத்துல வர்ற மாதிரி சரி கலட்டு அப்படின்னு தான் சொல்லுவாரு போல. வேறுபட்ட கவர்ச்சி காட்சி. இல்ல நான்
கவர்ச்சி கண்ணிக்கு என்ட்ரினால என்ட்ரி, அப்படி ஒரு என்ட்ரி. நாட்டுக்கட்டை கையில ஒரு சவுக்கு கட்டையை கொடுத்த இந்த டைரக்டர் பத்த வைக்கிறதுக்கு துணி இல்லாம தன்னோட சேலையை கழட்டி அந்த கட்டையில இந்த கட்டை தீய வைக்க அங்க வைக்கிறாரு ஒரு ஸ்லோ மோஷன் காட்சிய. ரசிகர்களான பக்தர்கள் ஜானவியை பார்த்துக்கிட்டு பரவச நிலையடைய டைரக்டர் வச்சிருப்பாரு. ஒரு ஷாட்டும் முன்ன பின்ன இடுப்புன்னு பொண்ணுங்கனாலே அலர்ஜி வர்ற இந்த பேடிக்கு ஜானவியோட ஆஃப் சாரி பாடியை பார்த்து ஒரு கிளியில படைஞ்சு கண்ணு வச்சிடறாரு. இல்லை நம்ம ஹீரோ பேட்டிக்கு ஒரு லட்சியம் வேற, எப்படியாவது அந்த நாட்டுக்கட்டைய ஒரு தடவையாவது கட்டி பிடிச்சி கடமையை தீர்த்துக்கணும்னு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி உணர்ச்சி வசத்துல பொங்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே ஹீரோயின் ரூமுக்குள்ள என்ட்ரியை விட்டு லைட் ஆஃப் பண்ணி அசம்சா வேலையை காட்டுறாரு நம்ம பேடி. நல்ல மான ரோசம் இருக்கிற பொண்ணா இருந்தா இழுத்துக்கிட்டு ஒண்ணு விடுவான்னு பார்த்தா கண்டமன் இருக்காரு, எனக்கு கண்டம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. நம்ம கண்டமன் இருக்காரு, கண்டம் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னு பிளாக்மெயில் வேற. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. யாரு இந்த பேடி, இந்த நாட்டுக்கட்டை கிட்ட அந்த பிளாக்மெயில். அப்புறம் என்ன சாங்கு தானே, முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் கவர்ச்சி நடனம். அப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி வில்லனோட என்ட்ரி. இங்க ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. இப்படி ஒரு செயலை செஞ்சு விட்டுருப்பேன் வில்லங்காரன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா வில்லன் ஹீரோயினோட பாவடையை கழட்டி விட்டுருவேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் வேற, வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒத்துக்கிறாதுன்ற மாதிரி. வலுக்கட்டாயமா லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு கிஸ் அடிச்சு லீலையை பார்த்தா அவன் ஹீரோ, அதே வலுக்கட்டாயமா ஹீரோயினை பாவடை அவுத்தா அவன் வில்லன். டைரக்டர் என்னையா பண்ணி வச்சிருக்க, ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்த அல்லக்கை தான் கூச்சமே இல்லாம இந்த கதையை சொல்லிட்டு இருக்கானா, அதையும் வெக்கமே இல்லாம அந்த ஆபீசர் கேட்டுக்கு இருந்தானா. சரி மேட்ரு கதை தான் முடிஞ்சு போச்சு, இப்பயாவது கதைக்குள்ள வருவான்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வந்துருச்சு. டைரக்டர் படம் பாக்குற ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நம்ம பிரபாஸுக்கு ஒரு ராஜமௌலி, நம்ம அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சுகுமார், இப்படின்னு ராம்சரனுக்கு புஜ்ஜி பாபுன்னு பேர் சொல்ல வைக்கிற மாதிரி காவியத்தை எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹீரோவோட கனவு பணம் சம்பாதிக்கிறது இல்ல, ஊருக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுக்கணும்னு நல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமாவா எடுத்திருக்க வேண்டிய படத்தை இப்படி முக்களவே காட்சிகளை போட்டு அதாவது இந்த கவர்ச்சி காட்சிகளை ஆட் பண்ணி இந்த புஷ்பா படத்துல ஸ்மியாவோட கிளாமர் காட்சிகளை பார்த்து அதுல இருந்து மெருகேத்தி இப்படியாப்பட்ட சீன்ஸ் எல்லாம் உள்ள வச்சு நல்லா குக் பண்ணிருக்க வேண்டிய படத்தை மாணவி கையில ஃபர்ஸ்ட் ஒரு கட்டையை கொடுத்தாருல காட்டை எரிக்கிறதுக்கு, இல்ல சேலையை சுத்தி தீய வச்சு படத்தை அந்த கட்டையில குக் பண்ணி இருந்திருப்பாரு போல. அதான் பயங்கர ஃபயருக்கு காரணம்.